ஓலை பகோடா. எள்ளு, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், பூண்டு, பெரிய மிளகாத்தூள் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே குறை பச்சரிசி மாவு, கடலப்பருப்பு மாவு, இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஒரு பொறிஞ்சதும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிங்கன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் தூள் பண்ணி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கங்க. அரிசி மாவு, கடலப்பருப்பு மாவு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பெசரிட்டு நல்லா சாப்பிட்டேன். ஓலைப்பக்கடை இந்த குழாவில் இந்த இதில் போட்டு பிழியணும். அதில் போட்டு பிழிஞ்சிட்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்தமாரி இதை எடுத்து எண்ணெயில் அப்படியே போடணும். எண்ணெயில் போட்டு அப்படியே கலரிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படி செஞ்சு கொடுத்துருவோம்.